வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமானது. குரூப் 1க்கு எப்படிலாம் எக்ஸாம் கேட்பாங்க, குரூப் 4லையும் கேட்பாங்க. ஸோ முக்கியமான தகவல், இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்ற மாதிரி இதில் பர்மனெண்ட்டான டேட்டாவும் நிறைய டேட்டா இருக்குது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒரு 10 பேஜாக நம்ம பார்த்து விட்டோம்னாலே போதும். நீ தொடர்ச்சியாக வந்து புதிய நண்பராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகேங்களா? தமிழ்நாடு ராம்சார் தலங்களின் எண்ணிக்கையில் முன்னணி மாநிலம் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள் ஆகிய பறவைகள் சரணாலயங்கள் புதிய ராம்சார் தலங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னா 20ஆக உயர்ந்துள்ளது. அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்கள் எத்தனை இருக்குது? 20. இந்தியாவில் அதிகமான ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலமாக தொடர்ந்து திகழ்கிறது தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசம் 10 வச்சு 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ராமநாதபுரத்தில் இதற்கு முந்தைய ராம்சார் தலங்கள் சித்திரங்குடி, காஞ்சரங்குளம் இருந்துச்சு. இந்தியாவின் மற்ற புதிய ராம்சார் தலங்கள் வந்து பார்த்தோம்னா கெச்சியோ பல்ரி ஈரநிலம் சிக்கிமில் இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிக்கிம். ஓகே. கெச்சியோ பல்ரி ஈரநிலம், உத்வா ஏரி ஜார்க்கண்ட். தற்போது இந்தியாவில் மொத்தம் 81 ராம்சார் தலங்கள் உள்ளன. அப்படின்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன? இந்தியாவில் மொத்தம் 81 ராம்சார் தலங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் 20 இருக்குது. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை. 2வது வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது, 10 இருக்குது. ஓகேங்களா? ராமநாதபுரத்தில் மட்டுமே 2 ராம்சார் தலங்கள் இருக்குது, சித்திரங்குடி, கஞ்சரங்குளம். சிக்கிமில் வந்து பார்த்தீங்கன்னா கெச்சியோ பல்ரி ஈரநிலமும் மற்றும் உத்வா ஏரி வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. தமிழ் தொழிற்சாலை வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடம். தமிழ்நாடு மாநிலத்தில் துறையில் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் முதலிடமாக உள்ளது. தேசிய தொழில்துறை கணக்கெடுப்பு 2022-2023 ஏஎஸ்ஐ ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ன புள்ளியல் விவரம் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் 1.84 கோடி தொழிற்சாலை பணியாளர்களில் 15% பங்கு தமிழ்நாட்டிற்கு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 15% பங்கு தமிழ்நாட்டிற்கு இருக்குன்றாங்க. மொத்தம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,53,334 தொழிற்சாலைகள், 15.66% தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் உள்ளன. அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 15.66% வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழிற்சாலைகள் மட்டுமே இருக்குது. இதில் வந்து தொழிற்சாலை பணியாளர்கள் வந்து 15% பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் முதல் மாநிலங்களில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்டு, குஜராத் தேர்டு, உத்தரப்பிரதேசம் 3, கர்நாடகா வந்து பார்த்தோம்னா 5 இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு குஜராத், 4 உத்தரப்பிரதேசம், 5 கர்நாடகா. 55% பங்கு வகிக்கின்றன. ஜிவிஏ பார்த்தோம்னா வைங்களேன், கிராஸ் வேல்யூ ஆர்டர் டாக்ஸில் வந்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டில் இருக்குது. அதன் பின் குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். இன்னும் ஜிவிஏல வந்து உற்பத்தியில் வந்து மொத்த உற்பத்தியிலேருந்து யார் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா அதிகமாக இருக்குது. மாநிலத்தில் வந்து முதலிடத்தில் வேலைவாய்ப்பு வழங்குறதுல வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. 15% வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் வேலைவாய்ப்பில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? வெப்ப அலை தாக்கம் மற்றும் தமிழ்நாட்டின் தணிப்பு நடவடிக்கைகள். 2030க்குள் இந்தியா வெப்பநிலை உயர்வால் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 5% வரை இலக்கும் என உலகளாவிய அறிக்கை எச்சரிக்கை செய்கின்றன. வெப்பமண்டல நாடாக இருக்கும் தமிழ்நாடு மாநிலம் வெப்பத்தால் கடுமையாக பாதிக்கப்படும் மாநிலமாக காணப்பட்டுள்ளது. மாநில திட்ட ஆணையம் வெளியிட்ட வெப்ப தாக்கம் குறைக்கும் செயல் திட்டம் மூலம் நிலைமையை நிர்வகிக்க முனைந்துள்ளது. மாநில மக்கள் தொகையில் 74% பேர் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கடந்து 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. 2030க்குள்ளே வந்து வெப்பநிலை தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக 53வது தலைமை நீதிபதியாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதிபதி ஸ்ரீராம் இருக்கார். தமிழக ஆளுநர் தான் வந்து பதவியை பிரமாணம் செஞ்சுருக்காரு. இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா எல்லா நீதிபதிகள் நியமிக்கிறது வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். சில மாவட்ட நீதிபதிகள் நியமிக்கிறது வந்து ஆளுநர் நியமிப்பாப்பில். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாப்பில். இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா ஆளுநர் வந்து நியமனம் பண்ணி வச்சிருக்காப்பில். 43 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தை சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட் டைமாக இருக்காருன்றாங்க. 43 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நீதிபதி ஸ்ரீராம் தான் இருக்காப்பில். குறவன் என்ற சொல் வந்து SC/ST ஆணையம் வெளியிட்ட பரிந்துரை அறிக்கையின்படி குறவன் குறத்தி ஆட்டம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்று, குற என்ற சொல்லின் பயன்பாடு முன்னோட்டு பின்னோட்டாகவும் அவமதிக்கக்கூடிய அர்த்தங்களை பயன்படுத்தப்படும் என ஆணையம் கண்டறிந்துள்ளது. குறவன் என்பது தமிழ்நாட்டில் பட்டியலிடப்பட்ட சாதியினரின் ஒரு பிரிவாகும். குறவர் என்பது மலைக்குறவர் ஆகியவற்றை பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராகவும் உள்ளனர். பாடல்கள், நாட்டியம், கலாச்சார நிகழ்வுகள் இந்த சொல் தவறாகவும் அவமரியாதையும் பயன்படுத்தப்படுவதாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அப்படின்னா குறவன்ற சொல்லை வந்து பார்த்தோம்னா குற என்ற சொல்லை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்டத்தில் வந்து அவர்களின் சிலை வெண்ணில காலடி அப்படின்ற ஒருத்தரோட சிலை இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் தியாகி குயிலியோட சிலை திறந்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தா தளி பாளையக்கார் மலையாண்டி வெங்கிடபதி எத்தலப்பர் நாயக்கர் அவர்களின் சிலை நினைவு மண்டபம் திறக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் குமரன் தான் ஞாபகம் வருவோம். ஆனால் தவிர்த்து இப்போ யார் ஞாபகத்தில் வரணும்? பாளையகர் மலையாண்டி வெங்கிடிபதி எத்திலப்ப நாயக்கர் அவர்கள் சிலை இது பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரின் கோப்பை போட்டிகள் 2024 சென்னை மாவட்டத்தில் வந்து 105 தங்கம், 80 வெள்ளி, 69 வெண்கல பதக்கம் பெற்று முதலிடத்தில் உள்ளது சென்னை மாவட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் இடத்துல இருக்குது. சேலம் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ 4வது இடத்திற்கு முன்னேறி 2ஆம் இடத்துல செங்கல்பட்டு இருக்குன்னு இருக்காங்க.
ஓகேங்களா. முதலமைச்சர் கோப்பை போட்டியில் 2024 அறிவிப்பு. ஃபஸ்ட்டு வந்து சென்னை. விண்டர்ஜி இந்தியா 2024 மாநாடு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு அடுத்த 6 ஆண்டுகளில் 30 ஜெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை உருவாக்கும் நிலையை அடைந்துள்ளது. 30 ஜெகாவாட்டில் வந்து பார்த்தோம்னா விண்டர்ஜி 2024. தற்போதைய மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எவ்வளோ இருக்குது? 24 ஜெகாவாட் இருக்குது. தற்போதைய மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எவ்வளோ இருக்குது? 24 ஜெகாவாட் இருக்குது. தமிழ்நாடு அரசு 6 ஆண்டுகளில் 30 ஜெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை உருவாக்கும் இலக்கை அடைந்துள்ளது அப்படின்னு இருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் மொத்த ஆற்றல் நுகர்வில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருந்து பெற திட்டமிடப்பட்டுள்ளது. 2030க்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க? 50% மொத்த ஆற்றல் நுகர்வில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் இருந்து பெற திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு 10.5 ஜெகாவாட் காற்றாலை திறனை கொண்டுள்ளதால் காற்றாலை உற்பத்தியில் இந்தியாவில் முன்னணி வைக்கிறது. தமிழ்நாடு எத்தனை ஜெகாவாட் இருக்குது காற்றாலை திறனில் வந்து பார்த்தோம்னா 10.5. 2030ஆம் ஆண்டுக்குள்ள 50% மொத்த ஆற்றல் நுகர்வில் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் வந்து திட்டமிடப்பட்டிருக்கு. 10.5ன்றது காற்றாலை திறனில் வந்து ஜெகாவாட்டு. ஓகேங்களா. தற்போதைய மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வந்து 24 ஜெகாவாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிங்க் ஆட்டோ திட்டம். பிங்க் சிட்டின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம்? ராஜஸ்தான் மாநிலத்தை சொல்கிறோம். சென்னையில் பெண்களால் இயக்கப்படும் பிங்க் ஆட்டோ திட்டத்துக்கு தமிழக அரசு நிதியுதவி கொடுத்துருக்காங்க. 250 பெண்களுக்கு வந்து சிஎன்ஜி கலப்பு எரிபொருள் இயங்க 3 சக்கர வாகனங்களை வாங்க தலா 1 லட்ச ரூபா மானியம். வயது வரம்பு 25-45 வயசுக்குள்ளே இருக்கணும். முன்னுரிமை வந்து விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை தராங்க. சென்னையில் வசிக்கணும். SSLC பாஸ் ஆகிருக்கணும். ஓட்டுநர் லைசன்ஸ் வச்சுருந்துருக்கணும் இருக்காங்க. உங்களை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்த திட்டத்தின் நோக்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான திட்டத்தை பயணம். வடக்குப்பட்டு அகழ்வாராய்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்குப்பட்டு கிராமம் கீழே பாலாற்றின் பள்ளத்தாக்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வடக்குப்பட்டு அகழ்வாராய்ச்சி 2022 ஜூலையில் வந்து 9 இடங்கள் அகழாய்வு பண்ணியிருக்காங்க. 2வது கட்டத்தை வந்து 12 இடங்களில் 2023. இறுதி அறிக்கை 700 பக்கங்கள் கொண்ட அறிக்கை இந்திய தொல்லியல் துறை வந்து வெளியிட்டிருக்கு. ஏஎஸ்ஐ வந்து தொல்லியல் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. தொல்லியல் துறைப்பா ஏஎஸ்ஐன்னு போட்டிருக்காங்க. தப்பு இது. ஸ்டாட்டிஸ்டிக் கிடையாது. தொல்லியல் துறை தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இடைக்காலம் வரலாற்று காலம் முந்தைய காலம் பல்லவர் காலம் ஆகியோட சேர்ந்தவை தான் இந்த முக்கிய கண்டுபிடிப்பு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் உள்ள மட்டி பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மாநில உற்பத்தி பொருளாதார ஆய்வுகள். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டிபியோட வளர்ச்சி மட்டும் பார்த்தோம்னா 8.13 2022-2023. 2023-24 வந்து பார்த்தோம்னா 8.23. ஜிஎஸ்டிபி வளர்ச்சியில் வந்து நடப்பில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15.48 இருக்குது. 2023-24 வந்து 13.71. இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டிபியோட வளர்ச்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6.99. 2023-24 8.15. தமிழக பணவீக்க வீதம் 5.97. 5.37 2023-24. இந்தியாவின் பணவீக்க வீதம் 6.65 2022-23. 2023-24 5.38. தமிழ்நாடு தனிநபர் வருமானம் வந்து 1,66,590 ரூபா. இந்தியா தமிழ்நாட்டோட 2023-24 1,79,732 ரூபா. இந்தியாவின் தனிநபர் வருமானம் 99,404 ரூபா 2022-23க்கு. 2023-24 வந்து பார்த்தோம்னா 1,06,744 ரூபா. தனிநபர் வருமானம் ஒப்பீட்டளவில் இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தோம்னா 1.68 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது 22-23. இது 23-24 ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா 1.68 மடங்கு அதிகமாக இருக்குது. ஜிஎஸ்டிபி மாநில அளவில் வந்து 2வது தமிழ்நாடு. ஜிஎஸ்டிபி மாநில அளவில் நிலையான விலையில் வந்து 3வது இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குன்றிருக்காங்க. சென்னையில் உயிரொளிர்வு அலைகள் அதாவது டைனோஃப்ளோஜெலட்டுகள் எனப்படும் கடல் பிளாங்டன்கள் அலை இயக்கம் போன்ற தூண்டுதலால் ரசாயன எதிர்வினை மூலம் ஒளி உமிழ்கின்றன. சென்னையின் கிழக்கு கடற்கரை பகுதியில் கடல் அலைகள் நீல பச்சை நிற ஒளிர்கள் காணப்படுகின்றன. இதுதான் உயிரொளிர்வு கடல் வாழ் உயிரினங்களுக்கு வேட்டையாடும் உயிரினங்களிலிருந்து பாதுகாப்பு இறையை ஈர்த்தல்ன்றாங்க. தமிழக அரசின் எண்ணெய் கசிவு எதிர் நடவடிக்கை திட்டம் 2024. எண்ணெய் கசிவால் ஏற்படும் பேரிடர்களை தணிக்க தமிழக அரசு திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு 12 கடல் மைல் 24 கிலோமீட்டருக்கு 40 கிலோமீட்டர் நிலப்பரப்பு உள்ளடக்கி தான் தமிழக எண்ணெய் கசிவு வந்து இது பண்ணுறதுக்காண்டி. ஓகேங்களா. தமிழகத்தில் வந்து HIV எய்ட்ஸ் குறைஞ்சிருக்குன்றாங்க. 0.16 ஆக உள்ளதுன்றாங்க கரண்ட்டில். ஓகேங்களா. 2010 கர்ப்பிணியில் வந்து 0.38 இருந்த பாதிப்பு 2023 வந்து 0.16 ஆக குறைந்துள்ளது. 15 49 ஏற்பட்ட பாதிப்பு வீதம் 2010 0.35 2023 0.20 குறைஞ்சிருக்குன்றாங்க. அந்த ட்ரக் தமிழ்நாடு திட்டத்தில் கீழ் 40 மலையேற்ற பாதைகள் 14 மாவட்டங்களில் 40 மலையேற்ற பாதைகளை கொண்டு வந்திருக்காங்க. 18 வயதுக்கு உட்பட்டோர் இதில் வந்து நீலகிரி கொடைக்கானல் கன்னியாகுமரியில் 2018ஆம் ஆண்டு வனத்துறை மலையேற்ற ஒழுங்குமுறை விதியின்படி இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. மலையேற்ற ஒழுங்குமுறை விதிகள் 2018 வயதுக்கு மேற்பட்டவர் என்ன பண்ணலாம்? மலையேறலாம். 40 இடங்களில் 14 மாவட்டங்களில். தமிழகத்தில் வந்து HIV பாதிப்பு வந்து குறைஞ்சிருக்குன்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்திருக்கு. வெப்ப அலை 4 லட்சம் நிவாரணம் தர்றாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்ததுனால தேசிய பேரிடராக அறிவிக்காதது மாநில பேரிடராக இருக்காங்க. சத்தீஸ்கர், ஒரிசா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதியில் வந்து வெப்ப அலையை பேரிடராக அறிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கிட்டத்தட்ட 90 பக்கங்கள் இருக்குது. ஒரு 5 பக்கமாக நம்ம டக்கு ஒவ்வொரு நாள் பார்த்தோம்னா இது ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ள வகையில் இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான PDF வந்து நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.